1911 வருடத்தில் கிங் எம்பரர் ஜார்ஜ் தி 5th அவர் இந்தியாவை விசிட் பண்ணும்படியாக வந்திருந்தார். அதை ஞாபகப்படுத்தும்படியாக இந்த கேட்வே ஆஃப் இந்தியாவை அவர்கள் கட்ட விரும்பினார்கள். 1913 வருடம் இதற்காக ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அவர்கள் போட்டார்கள். இண்டோ இஸ்லாமிக் கல்ச்சரில் ஸ்டைலிங்கில் இது பின்னாடி இருக்கிற இடம் இந்த கேட்வே ஆஃப் இந்தியா டிசைன் பண்ணப்பட்டது. 26 மீட்டர்ஸ் ஹை, 85 ஃபீட், 85 அடி உயரமாக இருக்கிற இந்த குஜராத்தி ஆர்கிடெக்சரில் கட்டப்பட்டிருக்கிற இந்த கேட்வே ஆஃப் இந்தியா ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? அன்பனுடைய பிள்ளைகளே, இந்த கேட்வே ஆஃப் இந்தியா மூலமாக தான் 1948 பிரிட்டிஷர்ஸ் ஆங்கிலேயர்கள் இங்கே இருந்து அவங்களுடைய கடைசியாக இந்தியாவை விட்டு புறப்பட்டு போனாங்க. இது ஒரு பெரிய வாசல், இந்தியாவுக்கே இது ஒரு வாசல் என்று சொல்லுகிறார்கள். உண்மையாகவே இது வெஸ்ட்ல இருந்து வருகிறவர்களுக்கு ஒரு வாசலாக இருக்கிறது. மும்பை இஸ் த பிசினஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, அட் கேட்வே டு ரீச் அவுட் டு இந்தியா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் சில வாசல்களை உங்களுடைய வாழ்க்கையில திறந்து வைக்க போகிறார். சாதாரண வாசல் அல்ல, அந்த வாசல் ஒரு திறந்த வாசல், பெரிய வாசல், ஒரு எஃபெக்டிவான வாசலா இருக்க போகிறது. பல வேளைகளில் நமக்கு ஒரு வாசல் கிடைச்சா போதுங்க. உங்க பிசினஸ்க்கு யூ நீட் a டோர், உங்க ஃபேமிலிக்கு யூ நீட் a டோர், உங்களுடைய ஜாப்ல யூ நீட் a favorable door, and God wants to promise you, like the gateway of India, God is going to open a door for you. The doors are very powerful, தெரியுங்களா? ஒரு வீட்டுக்குள்ள போகணும்னா ஒரு டோர் தேவை. ஒரு பேங்க்குக்கு இருக்கிற டோரு இன்னும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதே மாதிரி டோர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம போய் சில காரியங்களை செய்வதற்கு சில வாசல்கள் தேவை. 1 கொரிந்தியர் 16:9 இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் தர விரும்புகிறேன். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. பவுல் கொரிந்து சபையை பார்த்து சொல்றார், எனக்கு பெரிதான ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அவர் சுவிசேஷத்துக்காக சொன்னார். உங்களுக்காகவும் ஆண்டவர் சில கதவுகளை இந்த நாட்களில் திறக்கப் போகிறார். அது சுவிசேஷத்துக்காக, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக, உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் பெரிய லெவலில் கொண்டு வருவதற்காக. நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், பல ஆண்டுகளாக வெளிநாட்டு வேலைக்காக ஒரு வாசல் திறக்காத என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு மகளே, இந்த வருடம் உனக்கு அந்த கதவு திறக்கிறது. குழந்தை பிறக்க எனக்கு ஒரு கதவு திறக்காதா? இந்த வருடம் உங்க கற்பத்தின் கதவை கர்த்தர் திறக்கிறார். என்னுடைய வேலையில எனக்கு உயர்வு வருவதற்கு ஒரு வாசல் இந்த வருடம் கர்த்தர் செய்ய போகிறார். God is going to open an effectual door. ஏனெனில் ஒரு அனுகூலமான கதவு இன்றைக்கு உங்களுக்கு திறக்கிறது. இந்த நாளில் உங்கள் கதவு திறந்து விட்டது, யாரும் அதை பூட்ட மாட்டார்கள். Go ahead, you are going to become a great monument. ஒரு பெரிய சரித்திரம் படைக்க போறீங்க. உங்களுக்கான கதவு சரித்திரம் படைக்க போகிறது. God bless you. Have a wonderful day.